இல்லை ஸ்டெப் 5க்கு போவோம். இந்த ஸ்டெப் 5ல் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் முதல் செஞ்ச அந்த யூசர் ஆதென்டிகேஷன் அதுக்குரிய கிளைண்ட் சைட் ரைஸ் பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் டெயில் வேணும் பேக்ராப் சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கேட்டிருக்கேன். Great, let's create a client side racer pages and appropriate Ajax codes to handle this scenario. Why don't we use Tailwind CSS to handle the styles? வேறு நான் இதை வந்து கிளைண்ட் சைட் வந்து ரேசர் பேஜஸும் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஜஸும் வந்து பார்க்கலாம்னு இருக்கேன். சரி, அதில் என்ன ப்ராம்ப்ட் என்ன ரிப்ளை பண்ணிக்கண்டா, இங்கே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து யூசிங் Tailwind CSS will dramatically speed up your UI development. This is a multi-step process, so let's go through it carefully. First, we'll set up a Tailwind CSS in your project. Then we'll create a racer pages for login and registration. And finally, we'll write the JavaScript to handle the Ajax codes to your workload. So, in the step, என்ன செய்ய போகிறோம்னு விளங்கும். நாங்கள் வந்து Tailwind செட் பண்ணி login registration செய்வோட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அஜெக்ஸ் மூலமாக நாங்கள் அந்த அவுட் கண்ட்ரோலோட கம்யூனிகேட் பண்ணி இதை நாங்கள் அச்சீவ் பண்ணிக்கொள்வோம். சரி, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பார்க்கலாம் இன்டெகிரேட் Tailwind CS இண்டிய ASP.NET Corporate என்ன மாதிரி போகிறோன்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட் அவங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் நோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மற்ற என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யட்டால் வந்து நோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு Tailwind கடை NPM இருக்கக்கூடிய நான் பேக்கேஜஸ் எல்லாம் மேட்ச் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் NPM -y கொடுக்க வரும். அப்போ தான் உங்களுக்கு வேறு நான் சொல்லியிருந்தேன். இனிஷியலைஸ் NPM in your project, open a terminal in your root of the current web project and run. தானே, அது பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டை காப்பி பண்ணி போட்டு இந்த VS கோட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த காரண்ட் வெப் தான் ரூட் ஆஃப் த ப்ராஜெக்ட் தெரியும். ஸோ இந்த லெவலில் இருந்து கொண்டு நான் என்ன செய்யணும், NPM -by கமாண்டை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்டா, ஓகே உங்களுக்கு பேக்கேஜஸ் ஃபைல் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுது. இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எந்த நோட் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் இந்த ஸ்டெப்பை செய்ய வேண்டி இருக்கும். சரி, இப்போ அது பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு என்ன செய்வோம், எங்களுக்கு இந்த Tailwind டிபெண்டன்சிஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒவ்வொரு வருஷனுக்கு எதுவுமே மாறும், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஃப்ளோ பண்ணி செய்வோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் NPM -d கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியை தான் இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை தச்சுமா ஒரு டிபெண்டன்சியோ டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியோ ஒன்றும் இல்லை. இதில் நான் இப்போ கொடுத்தோம்னா இப்போ எங்களுக்கு சில ஃபைல்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிக்கொண்டிருக்கும். பாருங்க, ஓகே இல்லை இந்த ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ எல்லாமே டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ் தான் நீங்கள் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா Tailwind தச்சமயம் வந்து 4.1.3 என்ற வெர்ஷனில் இருக்குது. அந்த வெர்ஷன் தான் இப்போ எங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ரன் பண்ணி npx Tailwind இந்த கமாண்ட் ரன் பண்ணி நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் நாங்கள் Tailwindக்கான கான்ஃபிகை எழுதணும். சரி, ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி போட்டு ஸோ இதை போடுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன எரர் சொல்லுது, குட் நாட் டெர்மினல் எக்ஸிட் ரன் எரர். இப்போ மேபி இது வந்து இந்த பிரச்சனையாக இருக்கலாம். நான் மணி இருக்கு அதை கிட் பேஷ் ரன் பண்ணி போட்டு மாற்றி பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்ன இப்போ அந்த NBX கன்ஃபிகர் அந்த கமாண்டை கொடுத்தா இப்போ ஒர்க் பண்ணதில்லை. அப்போ நான் என்ன செய்யலாம்னா வேணும்னா configure Tailwind scan your files, open Tailwind config and tell where to look class name lookன்னு சொல்லுங்க. ஸோ அதில் வந்து இப்போ நான் வேணும்னா இந்த இதில் பாருங்க முதல்ல என்ன சொல்லியிருந்தா இந்த nbx tailwind.css.npன்னு சொல்ல போனால் this commands create two inbound files, tailwind config.js and post css config.jsன்னு சொல்லுது. ஓகே, நாங்கள் என்ன இஷ்யூன்றத பார்த்து போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் விட்டுட்டோம்னா வந்து நான் சட்டில் போட்டால் பாருங்க, இந்த சட்டில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு npm install -d Tailwind CSS என்னன்னு இருக்கா என்ன. ஆனால் இது இந்த வெர்ஷன் எதுக்கு பாசிபிள்ண்டா Tailwind CSS 3க்கு தானே. ஓகே, இதான் Tailwind CSS டாக்குமெண்ட். அது 4 அது என்ன நம்ம பார்த்துங்க முதல் வந்து 4 வெர்ஷன் நார்மலாக இந்த கமாண்டை போட்டால் லேட்டஸ்ட்டாக என்ன Tailwind CSS இருக்கோ அதான். இப்போ புதுசாக Tailwind CSSல அந்த ஆப்ஷன் இல்லை. இப்போ போஸ்ட் CSS ஆப்ஷன் வந்து இப்போ இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து 3க்கு தான் ஒர்க் பண்ணுவேன். அதான் நீங்கள் சட்டை நீங்கள் பார்க்கலாம் இஷ்யூஸ் சில வெர்ஷன் மிஸ்பேஸ் வரும். ஸோ அதெல்லாம் என்ன செஞ்சேன் கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போ திருப்பி இந்த npm install கமாண்டை npm install -d Tailwind CSS @3 என்ன கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அதான் எங்கள் டாக்குமெண்டேஷனில் போட்டிருக்கு பாருங்க. இந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களோட எல்லாம் வந்து 3.4க்கு போங்க. 3 வெர்ஷன் தான் இப்போ செய்கிறோம்.
டெய்ல்வின் சிஎஸ்எஸ் 3ல போட்டுட்டு அதெல்லாம் போடுறோம். ஸோ இந்த கொமாண்டை ஒர்க் பண்ணி போட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா வந்து திருப்பி எங்களுக்கு இந்த என்ன என்பிஎக்ஸ் டெய்ல்வின் பிஏ கொமாண்டை கொடுத்துட்டேன்டா இப்போ எனக்கு ஒர்க் பண்ணுது. சரி அதை பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் டெய்ல்வின் கன்ஃபிக் ஒன்று ஃபைலை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு. அதோட போஸ்ட் சிஎஸ்எஸ் கன்ஃபிக் டாட் ஜிஎஸ் என்ற ஃபைலையும் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு. சரிண்ணே எதுக்குமே இப்படியான நேரங்களில் இந்த டாக்குமெண்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை வாங்க இந்த கான்செப்ட் இல்லை வந்து இப்போ உங்களுக்கு இது போட்டிருக்காங்க இந்த போஸ்ட் சிஎஸ்எஸ் கன்ஃபிக்லேயும் டெய்ல்வில் கன்ஃபிக்லேயும் என்னென்ன விஷயம் இருக்கணும்னு சொல்லிடலாம். இல்லை பாருங்க இல்லை வந்துட்டு நாங்கள் எங்கள் டாக்குமெண்ட்டையும் உங்களை செக் பண்ணுவோம். இதில் வந்து பாருங்கள உங்களோட போஸ்ட் சிஎஸ்எஸில் அதில் வந்து இப்போ இந்த இடத்துல கண்டென்ட்டில் இந்த இடத்துல பார்க்க போட்டால் அது பிரச்சனை. இப்போ நீங்கள் இல்லை நீங்கள் பார்த்தா இதில் வந்து அதில் வேறு ப்ராஜெக்ட் செஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனை விட்டுட்டு இதில் சொன்ன மாதிரி கண்டென்ட்டில் இருக்கிற விஷயத்தை கொண்டு போடுவோம். சரிண்ணே டபிள்யூ ரூட் ஃபோல்டர்லாம் இன்வால்வ் ஆகுந்தானே அதில் இந்த கண்டென்ட் ஃபைல் நாங்கள் இப்போ காப்பி பண்ணி இப்போ எங்களோட டெய்ல்வின் கான்ஃபிக் டாட் ஜிஎஸில் இருக்க இந்த கண்டென்ட்டில் வந்து இல்லை இப்போ போடுவோம். ஓகே மற்ற வந்து இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட வேறு எதுக்கு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இந்த போஸ்ட் சிஎஸ்எஸ் கான்ஃபிக் ஓகே அது பிரச்சனை இல்லை. அது அந்த டாக்குமெண்டேஷன் இந்த டெய்ல்வினில் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்காது, அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ மெயின் சிஎஸ்எஸ் இன்புட் ஃபைல் இன்சைட் wl.cssல கிரியேட் அன் ஆப் சிஎஸ்எஸ் என்ற ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டான். சரி இதை வந்து இந்த ஃபைலை வந்து எங்களோட சிஎஸ்எஸ் டைரக்டரியில் கிரியேட் பண்ணிட்டான். இங்கே இருக்க wl.cssக்குள்ள ஒரு நியூ ஃபைல் ஒன்று போடுவோம். இல்லை வந்து ஆப் சிஎஸ்எஸ் என்ற ஃபைலை வந்து இதில் போட்டிருக்கிறோம். அதுக்குள்ள என்ன செய்யட்டான்னு பார்த்தீங்கன்னா டெய்ல்வின் பேஸ் இந்த கமாண்டை போட்டான். இந்த இதெல்லாம் போடலாம்னு செய்யணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட configure build script open package.json file and add script to your CSS. இதை பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸ் ஓப்பன் பண்ணி சிஎஸ்எஸ் பில்டுன்ற ஒரு கமாண்டை நான் கொடுக்க போகிறோம். இந்த கமாண்டை இது பண்ணி போட்டு இதில் பார்த்தோம்னா எங்களோட பேக்கேஜேஷனில் இந்த ஸ்கிரிப்ட்ஸில் டெஸ்ட் நாங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டு அது இதாக போடலாம். ஓகே இப்போ இதன் சொல்லுது the scripts will tell post CSS take app CSS as input and process with the tailwind and output the final CSS to site.css ன்னு சொல்லுது. இந்த watch flag will automatically rebuild and சொல்லுது. இப்போ இதில் பார்த்து பண்ணோம்னா இப்போ எங்களுக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணிட்டோம். சரி இப்போ பார்த்தா இதில் வந்துட்டு நான் எங்களுக்கு இப்போ இந்த கமாண்டை கொடுப்போம் ரன் பண்ணது. ஓகே இதிலேயும் ஒரு இஷ்யூ ஒன்று எங்களுக்கு வருதுன்னா post CSS is not recognized as an internal or external command operable or batch file என்ற இஷ்யூ ஒன்று வருது. ஸோ அதை நாங்கள் இந்த இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த சேட்டில் போட்டிருந்தா வந்து இந்த மூணு தான் ஷோ பண்ண சொல்லி பட் இருந்தாலும் வேண்டாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அந்த என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணி போஸ்ட் சிஎல்ஐ என்றதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். பார்த்தீங்கன்னா போஸ்ட் சிஎஸ் சிஎல்ஐ என்ற இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த கமாண்ட் வந்து வேலை செய்யும். அதை கொடுத்து போக நான் இப்போ என்பிஎன் ரன் சிஎஸ் பில்லுன்ற கமாண்டை கொடுத்தேன்டா இப்போ எனக்கு அது ஒர்க் பண்ணுது. செய்வாங்க பார்ப்போம் அங்கால மிச்சம் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம். அப்புறம் பார்ப்போம் யூ ஷுட்ஸ் நீங்கள் சில சிஎஸ்எஸையும் பார்ப்போம். எங்களை எல்லாம் சில நல்ல சைட் சிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அதுக்குள்ள நிறைய டெய்ல்வின் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அதுக்குள்ள வந்திருக்கு பார்த்தீங்களானே. ஸோ இதான் வந்து இப்போ அதில் சேஞ்ச் நாங்கள் செய்யலை அந்த கமாண்ட் பில்ட் பண்ண அப்படியே சைட் சிஎஸ்ஸுக்குள்ளே இதெல்லாம் போயிருக்கு. அந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பேக்கேஜேஷன் கமாண்ட் சொல்லுது உங்களுக்கு அந்த ஆப்சிஎஸ்ல இருக்க அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே கொண்டு போட சொல்லி அந்த கமாண்ட் சொல்கிற விஷயம். சரி இப்போ இந்த ஃபைல் நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி இப்போ லே அவுட்டுக்குள்ளே ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் பார்த்தோம்னா இங்கே எங்களோட வியூஸில் ஷேர்டில் லே அவுட்.சிஎஸ்ன்ற ஃபைல் இருக்குது.
அதில் ஆல்ரெடி இந்த ஸ்டைல் இந்த லிங்க் போட்டு தான் இருக்குது. ஓகே இருக்குது. அது சிஎஸ்எஸ் நான் ஃபுல்லி கன்ஃபிகர்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.